ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இப்போ ஆடி முடிஞ்சு ஆவணி வரப்போகுது. எல்லாமே முகூர்த்த தேதி புதுசாக நம்ம புடவை எடுப்போம், பட்டு புடவை எடுப்போம். அதுக்கு வெளியில் கொடுத்து நம்ம சுங்கு போடுறதுக்கு பதிலாக வீட்டிலே நம்ம இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அளவு எடுத்துக்கோங்க. எப்படி சொல்கிறது, ஒரு நீட்டு இவ்வளோன்னு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு சென்டரில் வச்சு குறுக்க வர நூல் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு பொறுமையாக ஒரு இதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும் எல்லாமே. இந்த நீல வாக்கில் இருக்கிறத விட்டுட்டு குறுக்க வாக்கில் இருக்கிற நூலை தான் நம்ம பிரிக்கணும். அதுவுமே இந்த பட்டு பக்கம்லாம் பிரிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பிரிங்க. ஏன்னா பட்டு நூலும் கட்டாயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் ரொம்பவே அசிங்கமாக தெரியும். சில பேருக்கு முடிச்சு போடுவாங்க. அந்த முடிச்சு போடும்போது டக்குன்னு அவுந்துக்கும். அதுக்குமே சின்ன டிப் ஒன்று சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் முடிச்சு போடும்போது ஒரு வாட்டி சீப்பு வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு சீப்பு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த சீப்பில் கொஞ்சம் சீவி விட்டுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். அது லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி நூல் எடுத்தோம் அப்படின்னா முந்தில் நம்ம நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நேர்த்தி இருக்கும். அது லாஸ்ட்டாக எடுத்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டு நூல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க கையில். நான் எப்படி முடிச்சு போடுறேன்னு பாருங்கள். பொறுமையாக பார்த்து பொறுமையாக செய்யுங்க. லாஸ்ட் வரைக்கும் நான் போட போகிறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இந்த பார்டரில் தான் இருக்குது. சின்ன டிப்பு இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா நல்லாவே முடிச்சு போட்டுருங்க. அந்த முடிச்சு பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்பு சொல்லியிருக்கேன். பொறுமையாக போடுங்க. அதுவும் இந்த பட்டு நூல் எடுக்கும்போது அதிகமான நூல் எடுக்க வேணாம். அது டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும். பொறுமையாக நூல் எடுத்து பொறுமையாக முடிச்சு போடுங்க. ஒரு வாட்டியும் நல்லா சீவிட்டு சிக்கு எதுவும் இல்லாமல் இந்த பக்கத்தில் நூல் இந்த பக்கம் எதுவும் வராமல் எடுத்துக்கோங்க. அழகான ஒரு சாரீ ஃபுல்லாக எனக்கு இது போடுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா அது நூல் நம்ம பிரிக்கிறது தான் கஷ்டம். நம்ம நெசவாளர்களை கஷ்டப்பட்டு போடுவாங்க. நம்ம அதை கஷ்டப்பட்டு நம்ம பிரிக்கிறது தான் இருக்குது. இப்போ நம்ம கடையிலே கொடுத்தோம்னாலுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரெஸ் எடுக்கிற கடையிலே சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. அவங்க யாரையுமே எதிர்பார்க்காம நாமளே வீட்டில் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த டைமில் முடிச்சு போடுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு க்ளூ வச்சுருங்க. 7000 க்ளூ நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எதுவுமே க்ளூ கம்மு ஃபெவிகால்லாம் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி வெள்ளையாக அசிங்கமாக தெரியும். இது அந்த ட்ரெஸ்ஸு கடையிலே தெரியும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்காது, நூலுமே பிரிஞ்சு வராது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் பட்டு புடவைக்கு உங்களுக்கு எப்படி அழகாக டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இதுவுமே டபுள் நாட்டுமே போடலாம். அது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த டிசைன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏத்தின் தாத்தியமாக இருந்துச்சுன்னா கீழே கட் பண்ணி விட்டு சமம்